ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நீயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் நூறுடன் 43 அன்புடனே அடியேனுக்கருள் செய்னியே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 28வது நாள். இன்றைய நாள் பாசுரம். கறவைகள் பின் சென்று காணன் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இப்போ ஆண்டாள் நாச்சியாரும் சரி கோஷ்டியும் சரி நோன்பிற்கான உபகரணங்களையும் பெற்றாச்சு, சம்பாவனையும் வாங்கியாச்சு. நிக்க வச்சு கண்ணன்ட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டாலாம். ஆனா கோஷ்டி திரும்பாமல் காத்துண்டே இருக்காளாம், அந்த இடத்த விட்டு கிளம்பாமல் அங்கேயே இருக்காளாம். அப்ப கண்ணன் கேட்கிறான், இன்னும் என்ன வேண்டும் உங்களுக்கு, எதற்காக நின்று இருக்கேள் அப்படின்னு கேட்கும் பொழுது, பெருசா ஏதாவது வேணுமோ அப்படின்னு கண்ணன் கேட்க உடனே சட்டுன்னு ஆமான்ட்டாலாம் கோஷ்டி. சரி, அதை பெறுவதற்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு, ஏதோ பெருசா எதிர்பார்க்கிறேன் புரிஞ்சுடுத்து, என்ன தகுதி இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது, எந்த தகுதியும் கிடையாது கண்ணா, ஆசை மட்டும் தான் இருக்கு, அதனால நீயே பார்த்துதான் அருள வேண்டும் அப்படின்னு கோஷ்டி சொன்னாலாம். சரி, தகுதி இல்லைன்னு யாருமே கிடையாது, உங்களோட அன்றாட நடவடிக்கைகளை சொல்லுங்கோ அப்படின்னு கண்ணன் கேட்க ஆரம்பிக்கிறா. கறவைகள் பின் சென்று காணன் சேர்ந்துண்போம் அப்படிங்கிற இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது. தினமும் காலம்பரை எழுந்திருப்போம் கண்ணா, எழுந்த உடனே பின் சென்று. ஓ, அணு யாத்திரையா, ரொம்ப சந்தோஷம். எந்த பாதைன்னு கேட்கும் பொழுது கறவைகள் பின் சென்று கண்ணா அப்படின்னு சொல்றாளாம். பரவாயில்லையே, மாடுகள் பின்னாடியா? பசுமாட்டின் பாதத்தூளி படுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாச்சே, ரொம்ப புண்ணியமாச்சே அப்படின்னு சொன்ன உடனே கோஷ்டி சொல்றா, இல்ல கண்ணா, ஆடுகளும் எருமைகளும் கூட அந்த இடத்துல இருக்கும், கறவைகளோட இருக்கும். அப்போ ஆட்டோட காலடி தீட்டு பட்டுருத்துன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அப்போ அதுல புண்ணியம் வராதே அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி அடுத்து என்ன பண்ணுவேல் சொல்லுங்கோ அப்படின்னு கண்ணன் கேட்கிறான். காணம் சேர்ந்து, ஓ காட்டுக்கு போவேலா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிருந்தாரண்யம், நைமிஷாரண்யம், தண்டகாரண்யம்னு இப்படி எவ்வளவு காடுகள்லாம் இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்கு செல்வீர்கள் அப்படின்னு கேட்கிறான் கண்ணன். கோஷ்டி சொல்றா, கறவைகள் எந்த காட்டுக்கு போறதோ அங்க போவோம் கண்ணா, இங்கதான் அங்கதான் கிடையாது, கண் போன போக்கு அப்படியே அந்த மாட்டுக்கு பின்னாடி அப்படியே போயிட்டே இருப்போம். சரி, கர்மயோகமா எடுத்துக்கலாமா இத அப்படின்னு கண்ணன் கேட்கிறான். இல்லை, சென்று உண்போம் கண்ணா, நன்னா போய் சாப்பிடுவோம். அதுவும் நேரத்துக்கு சாப்பிடுவேளா, கை கால்லாம் அளமிண்டு சாப்பிடுவேளா, உட்காண்டு சாப்பிடுவேளா, இப்படி எந்த விதியிலையும் நாங்க அதுக்கு உள்ளே வரமாட்டோம். நம்ம பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணி குளித்து நீராடி நேரத்தோடு உண்ண மாட்டோம். நின்னுண்டு உட்கார்ந்துண்டு ஓடி ஆடிண்டு இப்படி என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ ஆகார நியமத்தின் படி உண்ண மாட்டோம் கண்ணா, மன்னிச்சுடு கண்ணா அப்படின்னு சொன்னாலாம். சரி, ஞான யோகமாவது வருமா? அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம் கண்ணா, என்ன கண்ணா எங்க கிட்ட போய் ஞானம்லாம் கேட்கற? சரி, எழுத்தறிவாவது உண்டா? அதுவும் இல்லை கண்ணா. அச்சுச்சோ, சரி என் அறிவாவது உண்டா? 1 2 3 4 இப்படி ஒவ்வொரு எண்களையும் பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறுக்கிடுறது இல்லையா? இப்போ 1ன்னு சொன்னா ஊழி முதல்வனான என்னை நினைக்கிறேன்னு எடுத்துக்கிறேன். 2ன்னா திவ்ய தம்பதிகள் என்னையும் பிராட்டியும் நினைச்சுக்கிறது குழந்தைகள்னு நினைச்சுப்பேன். 3ன்னா ரகசியத்திரயங்களை நீங்க மனசுல அப்படியே உரு போட்டுன்னு இருக்கேன்னு நினைச்சுப்பேன். 4ன்னு சொன்னா 4 வேதங்களை பத்தி யோசிக்கிறேளோன்னு நினைச்சுட்டு இப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. இப்படி ஏதாவது ஒரு கணக்குல உங்களுக்கு போட்டு கொடுத்துடலான்னு பார்த்துதான் எண்ணறிவாவது இருக்கான்னு கேட்டேன். இப்படி எல்லாத்துக்கும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிண்டே இருக்கேலே, இப்ப என்னத்தான் எடுத்துக்கிறது அப்படின்னு கண்ணன் கேட்டானா. அதுக்கு பதில் சொல்றா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம் கண்ணா, நீ என்ன கேள்வி கேட்டாலும் ஐக்கியூங்கிறது 0, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு கோஷ்டி சொன்னாலாம். அப்போ இந்த கேஸை என்னால எடுத்துக்கவே முடியாது, கிளம்புங்கோ அப்படின்னு கண்ணன் சொன்னானா. சரி, கடைசியா ஒன்னு கேட்கிறேன், எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லிண்டே இருக்கேன், எப்படி அனுகிரகிப்பது? ஆசைப்படுறோம் கண்ணா, அவ்வளவுதான். ஆசையை தவிர வேற எதுவுமே கிடையாது.
சரி, இப்ப கடைசியா ஒண்ணு கேட்க போறேன்னு சொன்னேனே, அதுதான் புண்ணியமாவது ஏதாவது பண்ணியிருக்கேளா நீங்க அப்படின்னு கண்ணன் கேட்டானாம். இல்ல கண்ணா, அதுக்கும் இல்லையா? ஆனா ஆனா எங்களை தேடி வந்த புண்ணியம் நீ இருக்க. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். அச்சுச்சோ, உன்னையும் விட்டுட்டோன்னா அப்புறம் எப்போ நாங்க மறுபடியும் உன்னை அடையணுங்கிற ஆசை வந்து உன்கிட்ட வந்து நின்னு இது எப்ப நடக்குமோ கண்ணா? அச்சுச்சோ, இப்ப இந்த ஒரு வாய்ப்பை விட்டுட்டோம், அவ்வளவுதான். மறுபடியும் பிறந்து இறந்து இதே மாதிரிதான் சுத்தின்ண்டே இருப்போம், கறவைகள் பின் சென்றுன்னு பாடிண்டே தான் இருப்போம் கண்ணா. சரி, நான் உங்களுள் ஒருவன் தானே அப்படின்னு கண்ணன் கேட்கிறானா. நான் என்ன பண்ணிட முடியும் உங்களுக்கு? இல்ல கண்ணா, நீ குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, இந்த கர்மாக்களுக்கு அப்பாற்பட்டவன், உன்னுடைய பெருமை என்றும் குன்றாது. உடனே கிருஷ்ணன் சொல்றான், சரி, நான் ரொம்ப பெரியவன், சுதந்திரன், அனுகிரகிக்க மாட்டேன்னு சொன்ன என்ன பண்ணுவேள் அப்படின்னு கேட்டானா. கண்ணா, உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது. இதை யாராலும் நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது. நாங்கள்லாம் உனக்கு சரீரமாக என்றும் தொண்டு செய்து தொண்டனாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள். நீயே எங்களை தலைவனாகவும் பர்த்தாவாகவும் இருந்து கொண்டு எங்களை ரட்சித்து கொண்டிருப்பவன். அப்படிங்கும் பொழுது இந்த உறவுக்காக நீ எங்களுக்கு அருள் செய்துதான் தீர வேண்டும். நாம் இருவராலும் யாரு நினைச்சாலும், நீ நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி, இதை முறித்து கொள்ள முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பரமாத்மாவால் ஜீவாத்மாவோடு உறவை முறித்து கொள்ள முடியவே முடியாது. அப்ப கண்ணன் சொல்றானா, ஓஹோ, இப்பதான் இந்த உறவு புரிஞ்சுதா உங்களுக்கு? முதல்லயே என்ன கோவிந்தான்னு கூப்பிட்டுருக்கலாமே இல்லையா? ஏன் முதல் பாசுரத்தில் நாராயணன் அப்படின்னு, 7வது பாசுரத்தில் நாராயணன் மூர்த்தி கேசவன்னோ, 10வது பாசுரத்தில் நாற்றத்துழாய் முடி நாராயணன், என்னை ஏன் இப்படி பிரிச்சு பார்த்தேல் நீங்க அப்படின்னு கண்ணன் கேட்டானா. அறியாத பிள்ளைகளும் மன்னிச்சுடு கண்ணா, ஏதாவது தத்து பித்துன்னு ஏதாவது வளரின்னு இருப்போம். அன்பால் சிறு பேர் அழைத்தனவும், ஒன்று சின்ன சின்ன பேர்லாம் வச்சு கூட்டுட்டோம், நாராயணன்கிற ஒரு சின்ன பேரெல்லாம் வச்சு கூட்டுட்டோம், தப்பு பண்ணிட்டோம். சீறி அருளாதே, கோச்சுக்கூடாது. நீ கண்ணா, நீயே பார்த்து பறை தந்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கோஷ்டியும் கோதானாச்சியாரும் பெருமாள்கிட்ட மன்றாடி கேட்டு அந்த பறையை பெற்றார்களா இல்லையா அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய பாசுரங்களில் நாம் அனுபவிக்க போறோம். சரி, இந்த பாசுரத்திற்கான நாராயணிய தசகம் எதுன்னு பார்க்கும் பொழுது 28வது பாசுரத்தை நாராயணிய தசகம் 92 கொண்டு நாம் அனுபவிக்க போறோம். என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பாசுரத்தில் கண்ணன் என்ன கேட்கிறான்? பெருசா ஒன்னு எதிர்பார்க்கிறேளே, எதை கொண்டு நான் அதை அனுகிரகிப்பது அப்படின்னு கேட்கிறான். உங்களுடைய கர்மானுஷ்டங்களை என்னன்னு கேட்கும் பொழுது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம்னு சொல்லி முடிச்சு விடுறான். எல்லாம் ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது கண்ணா, நீயே பார்த்து அருள வேண்டும், எங்களுக்கு ஐக்கியூங்கிறது 0 அப்படின்னு சொல்லி அன்றாட விஷயங்கள்லாம் என்னென்ன பண்றோம்னு கேட்கும் பொழுது கூட எதுவுமே, அதாவது பெருமாளுக்கு உகப்ப தருதா அப்படின்னா பெருமாளே பார்த்து இதில் உகப்பை ஏற்படுத்தி கொண்டு தந்தருள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் முடியறது இல்லையா? நாம இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய இந்த நாராயணிய தசகத்துல கர்ம மிஸ்ர பக்தி ஸ்வரூப வர்ணனம் அப்படிங்கறதுல பகவானிடத்தில் கர்மானுஷ்டானத்தோடு கூடிய பக்தியில் எப்படி ஈடுபடணும் அப்படிங்கறத பட்டத்ரில் அதி ஆச்சரியமாக அனுபவிச்சிருக்கார். நமக்கு நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இந்த ஒரு தசகத்தில் நிறைய அமைய பெற்றிருக்கு. நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கும் வகையில் நமக்கு அமைய பெற்றிருக்கு. அப்படிங்கறத முதல் ஸ்லோகத்திலேயே கர்மயோகம்னா என்னங்கிறத அதி ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார். முதல் ஸ்லோகத்துல வேதை சர்வாணி கர்மான்ய பலபரதையா வர்ணிதானீதி புத்வா அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா? என்ன சொல்றாருன்னா, வேதத்துல யாகம், தானம், தபஸ் இது மூலியமாக பலதரப்பட்ட பலன்களை பெறலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ எல்லாம் லௌகீக பலன்கள் தான் கொடுக்கறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது லௌகீக பலன்களை சொல்வதை போல இருந்தா கூட வேதத்தின் பலன்கள் அதோடு நிற்காமல் அதையும் தாண்டி பெருமாளை அடைவதற்கான வழிகள் அதில் சூக்ஷ்மமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை நாம் உணர வேண்டும். எப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா செயல்களையும், இப்போ ஒரு விஷயத்தை அடையணும்னா அதற்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் இல்லையா? அந்த செயல்களை செய்யும் பொழுது
பெருமாளை மகிழ்விக்கும் நோக்கத்தில் புரிந்தால், அச்சோ நாம பண்ணக்கூடிய இந்த விஷயம் பெருமாளுக்கு ஒரு உகப்பை ஏற்படுத்தும், பெருமாளும் உகந்து நமக்கு பலதரப்பட்ட நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தையும் கொடுக்க போறார், அதற்கு மீறின விஷயங்களையும் நாம அனுபவிக்க போறோம், அதாவது மோட்சத்தையும் கொடுக்க போகிறார். எப்பொழுது அப்படின்னா, இது பெருமாளுக்கு உகப்பை ஏற்படுத்தும். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், காலம்பரை எழுந்ததிலிருந்து ராத்திரி அந்த படுக்க போற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளும் பெருமாள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம் பெருமாளை உகப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். ஒரே விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தோடு எதை குறிக்கோளாக கொண்டு செய்யறோம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் அன்றாடம் செய்யும் அனைத்து காரியங்களும் பெருமாளின் உகப்பிற்கே அப்படிங்கிற எண்ணம் அவசியம் அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகம். தானி துவையர்பிதான் ஏவகி சமனுச்சரன் யானி நைஷ்கர்மிய மீஷ, அதாவது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது நைஷ்கர்மிய நிலையை அடைகிறான். நைஷ்கர்மிய நிலைனா என்னது? கர்மாக்களால் விடுபட்டு அதனுடைய பாதிப்பு ஏதும் ஏற்படாமல் முக்தியை நோக்கி அந்த ஜீவாத்மா பயணிக்கிறான். இது மட்டும் கிடையாதாம், வேற என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மாபூத் வேதைர் நிஷித்தே அப்படின்னு சொல்றது இல்லையா? அடுத்த வரியில நிஷித்தே குஹச்சிதப்பி மன கர்மவாச்சாம் பிரவர்த்திர் அப்படின்னா, வேதத்தால் தடைப்பட்ட செயல்களிலும் நம்ம ஈடுபடக்கூடாது. செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்ங்கிற எண்ணத்தோட செய்யணும். இந்த விஷயம் பண்ணினா கண்டிப்பா பெருமாளுக்கு பிடிக்காது. அது மனம் வாக்கு செயலால் எந்த விஷயத்தாலும் நாம அவனை துன்புறுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது பெருமாளை அப்படிங்கிறத சிந்தனை வேண்டும். நாம் தெரியாமல் செய்த, எப்படியோ தெரியாம இதை நினைச்சே பார்க்காம ஒரு தப்பு செஞ்சா கூட அதையும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், அந்த குருவாயூரப்பன் உனக்கே சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இருக்கணும். துர்வர்ஜம் சேதவாப்தம் ததபி கலு பவத்யர்ப்பயே சித் பிரகாஷே, அதாவது இந்த முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றார் சுருக்கமா அப்படின்னா, அனைத்து செயல்களும் பெருமாளுக்கு அர்ப்பணம்ங்கிற அந்த சிந்தனை வேணும். அடுத்தது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட வேதங்களால் விதிக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் செய்யக்கூடாது. மனம் மொழி மெய்யால் அந்த பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. இது பெருமாளுக்கு உகப்பை ஏற்படுத்தும். இதன் மூலியமாக நம்ம அந்த மோட்சத்தை அடையலாம். பெருமாள் அந்த சந்தோஷத்தால் நமக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகம். அடுத்தது வேற எப்படி நம்ம பெருமாளை அடையலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பகவானை பூஜிக்கும் பாக்கியத்தை வேண்டுகிறார். அவனை நம்ம தினைக்கும் ஆராதனை பண்றோம் இல்லையா, அது பெருமாளுக்கு ஒரு உகப்பை ஏற்படுத்தும். அப்படின்னா கர்மயோகத்தினுடைய இன்னொரு வடிவமாக இருக்கிறது பெருமாளை அனுதினமும் பூஜிப்பது, திருவாராதனம் பண்றது. சிறப்பான கர்மயோகம் திருவாராதனம் பண்றது தான் அப்படின்னு இங்க பட்டதிரில் எடுக்கிறார். பகவான் எத்தனை வடிவம் எடுத்திருக்கார், அதில் நமக்கு பிடிச்ச ஒரு வடிவம். ஏன்னா ஒவ்வொரு வடிவமும் சுத்த சத்வமயமான திருமேனியோடு நமக்காக பெருமாள் அந்த ஒரு வடிவத்தை எடுத்திருக்கார். அப்போ அந்த வடிவத்தை மனசால் தியானித்தோ, விக்கிரக வடிவில் அந்த பெருமாளை பூஜித்தோ திருவாராதனை செய்யும் பொழுது, அந்த திருவாராதனை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத 2வது ஸ்லோகத்தை சொல்றார். புஷ்பைர் கந்தைர் நிவேத்யைர் அபிச்ச விரச்சிதைர் சக்திதோ பக்தி பூதைஹி அப்படிங்கிறார். புஷ்பத்தால் அலங்கரித்து, கந்தம் சமர்ப்பித்து, நிவேதனம் செய்து, நம்மால் இயன்றவரை நம் சக்தி, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. நம் மனசாட்சி தான் அதற்கு சான்று. அப்போ நம் சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி அந்த பெருமாளுக்கு பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும், என்னென்னலாம் கைங்கரியம் பண்ண முடியுமோ அது அனைத்தையும் ஆசையோடும் தூய பக்தியோடும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இது பெருமாளை அடைவதற்கான அதி ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கிற. அடுத்தது 5வது ஸ்லோகத்துல ஒவ்வொரு யுகத்திலும் பெருமாள் ஒவ்வொரு வடிவம், அதாவது நிறத்துல நமக்காக காட்சி கொடுக்கிறார் பெருமாள். அதே மாதிரி ஒவ்வொரு யுகத்திலும் பெருமாளை அடைவதுங்கிறது ஒவ்வொரு வழியில இருக்கு. எல்லா யுகங்களும் ஒரே வழியை பின்பற்றுவது கிடையாது. இப்ப கிருத்த யுகம்னு எடுத்துட்டேன்னா பெருமாள் வெள்ளை நிறத்துல இருப்பார். தபஸின் மூலம் பெருமாளை அடையலாம். திரேதா யுகத்தில் சிவப்பு நிறத்தோடு யாக யஜ்ஞங்கள் மூலியமாக அடையலாம். துவாபர யுகத்தில் கருநீல வண்ணத்தோடு ஆகமங்கள் அர்ச்சனைகள் மூலியமா பெருமாளை அடையலாம். கலியுகத்தில் பெருமாள் கருப்பு நிறத்தில் நாம சங்கீர்த்தனத்தின் மூலம் பெருமாளை அடையலாம் அப்படிங்கிறது தான் 5வது ஸ்லோகம் குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படிங்கிறத ஸ்வேதச்சாயம் கிருதேத்வாம் முனிவரவபுஷம்
பிரீனயந்தே தபோபிஹி. அடுத்தது யஜ்ஞ ரூபம் யஜந்தே, அதுதான் திரேதாயாம் யஜ்ஞ ரூபம் யஜந்தே. அடுத்தது துவாபரே ஷியாமலாங்கம் அப்படின்னு சொல்லி நீலம் சங்கீர்த்தனாத்யர் இஹகலி சமயே மானுஷாஸ்துவாம் பஜந்தே. இப்படி பஜனைகள் பண்ணி பெருமாளினுடைய நாமங்களை சொல்லி சொல்லி நாம் கலியுகத்தில் பெருமாளை அடையலாம்ங்கிறது தான் 5வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கலியுகத்தினுடைய பெருமைகள் தான் 6வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ கலியுகத்தில் இருந்துட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. பெருமாளை அடைவது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடியது இந்த கலியுகம் தான். சோயம் காலேய காலோ ஜெயதி முரரிபோ யத்ர சங்கீர்த்த நாத்யைஹி. ஒரு நாம சங்கீர்த்தனத்தால் பெருமாளை எளிமையாக நம்ம அடைய முடியும் இந்த கலியுகத்தில் சொல்லி, கிருத்த துவாபர யுகத்தில் பிறந்தவாழ்லாம் கூட, அதாவது பெருமாளை அடையாத நிலையில் இருக்கிறவா கூட கலியுகத்தில் பிறக்கப்பட்டு ஆசைப்படுறாளாம் பெருமாளை அடைவதற்கான ரொம்ப ரொம்ப எளிய வழி அப்படின்னு சொல்லி அதுக்காக காத்துன்னு இருக்காளாம். கலியுகத்தில் பிறப்பதே பாக்கியம் அப்படின்னு பட்டதிரியில் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். குருவாயூரப்பா, இந்த உலகியல் விஷயத்தை காமித்து எங்களை மயக்காமல், ஏன்னா கலியுகத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகியல் விஷயங்கள் தான். அந்த ஒரு மயக்கத்துல நாம் ஆழ்ந்து போகாமல் உன்னுடைய மேன்மையை அருளும்படி செய்வாய் அப்படின்னு இந்த 6வது ஸ்லோகத்துல பட்டதிரில் பெருமாள்கிட்ட குருவாயூரப்பன்ட்ட கேட்கிறார். 7வது ஸ்லோகத்துல ஆழ்வார்கள் அவதார பெருமையை கூறுறார். ஏன்னா இந்த பக்தி அப்படிங்கிறது நமக்கு தொன்று தொட்டு இன்றளவும் நமக்கு இந்த ஒரு ரத்தத்தில் பக்தி அப்படிங்கிறது இருக்குன்னா அந்த ஆழ்வார்களை பார்த்துதான், அவர்கள் இயற்றிய பாசுரங்கள், அவா பெருமாள்கிட்ட காமிச்ச பக்தி, அதெல்லாம் பார்த்துதான் நமக்கு பக்திங்கிறது ஏதோ கொஞ்சமாவது ஒட்டின் இருக்கு அப்படிங்கறது இங்க பட்டதிரில் எடுக்கிறார். ஆழ்வார்கள் அவதார பெருமையை கூறி, அதாவது திரமிழ புவியான தமிழ்நாட்டில் இந்த இடத்துல சொல்றார், பக்தாஸ்தாவத் கலௌஸ்யூர் திரமிழ புவி ததோ பூரிஷஸ்தத்ர சோச்சைஹி. காவேரி கரையில் தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்றவர்கள் பிறந்து, தாமிரபரணி நதிக்கரையில் நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் பிறந்து, கிருத்தமாலாம்ச அதாவது வைகை கரையில் பெரியாழ்வார், ஆண்டாள் நாச்சியார் பிறந்து, பிரதீச்சீம் அப்படின்னா கேரளாவில் குலசேகர ஆழ்வார், இந்த மாதிரியான ஆழ்வார்கள் இந்த கலியுகத்தில் தோன்றி பக்தி நெறியை பாசுரங்களால் வளர்க்க, எனக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு கொஞ்சோண்டு பக்தி ஒட்டின் இருக்குனா குருவாயூரப்பா அப்படின்னு தன்னை பட்டதிரில் சொல்றார். அதற்கு காரணம் ஆழ்வார்களினுடைய அந்த அவதார பெருமைதான் காரணம் அப்படின்னு சொல்லி, குருவாயூரப்பா அடியேனுக்கும் அந்த பக்தியை வளரும்படி அனுகிரகிப்பாய் அப்படிங்கிறது தான் இந்த 7வது ஸ்லோகம். அடுத்தபடியாக 9வது ஸ்லோகத்தில் நமக்கு மோட்சத்தை ரொம்ப 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 எளிமையான விஷயங்கள் வாங்கி கொடுத்துடும் அப்படிங்கிற இங்க 8 விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. 8வது அதாவது 9வது ஸ்லோகத்துல கங்கா கீதாச்ச காயத்ரி அபிச்ச துளசிகா கோபிகா சந்தனம் தத் சாலக்ராமாபி பூஜா பரபுருஷ ததைகாதசி நாமவர்ணாகா. இந்த 8 விஷயங்கள் நமக்கு பெருமாளை எளிதில் காமிச்சு கொடுத்துடும், அந்த மோட்சத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய பெருமை இதுக்கு இருக்கு அப்படிங்கிறார். என்னென்னா, முதல்ல கங்காஜலம், அடுத்தபடியாக பகவத்கீதா, அதுக்கு அடுத்தபடியாக காயத்ரி மந்திரம், 4வதாக திருத்துழாய், 5வதாக கோபி சந்தனம், 6வதாக சாலக்கிராம திருவாராதனம், 7வதாக ஏகாதசி விரதம், 8வதாக நாம சங்கீர்த்தனம். இப்படி இந்த 8 விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்தா எளிதில் அந்த மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு இந்த இடத்துல கஷ்டமே இல்லாமல் சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 8 விஷயங்களையும் உன்னுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள், இதை அடியேனுக்கும் பக்தி வளரும்படி அருள்வாய் அப்படின்னு பட்டதிரில் இதுல கேட்டுக்கிறார். எனக்கும் அதில் ஒரு ஈடுபாட்டை வளர்த்து கொடு குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி இது நமக்கும் ஒரு அதி ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கு. 10வது ஸ்லோகத்தில் நாம இந்த ஜன்மாவில் 3 பேருக்கு கடமைப்பட்டிருக்கோம், கடன் பட்டிருக்கோம். வேற யார் யாருன்னு பார்க்கும் பொழுது தேவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள். அதுதான் இங்க சொல்ற, தேவர்ஷீனாம் பித்ருநாம் அபின புனருனி கிங்கரோ வாசபூமன் யோசௌ சர்வாத்மனா துவாம் சரணமுபகத சர்வ கிருத்யானி ஹித்வா. தேவர்களுக்கு நாம கடன்பட்டதை எப்படி அடைக்கலாம் அப்படின்னா பூஜை யாகங்கள் மூலியமாக அடைக்கலாம். ரிஷிகளுக்கு வேதங்கள் ஓதி அந்த கடனை அடைக்க முடியும். பித்ருக்களுக்கு நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து அதை நல்ல தர்மத்தின் வழியில் வேதத்தின் அடிப்படையில் எப்படி வளர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ
அதுபடி வளர்த்து அதற்கு வாழ சொல்லி கொடுத்தோமே ஆனால் பித்ருக்களை நாம் சந்தோஷப்படுத்தி அந்த கடனையும் அடைக்க முடியும். ஆனால் குருவாயூரப்பா, உன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடியவன் ஒருவன் இந்த எந்தவித கடனிலும் அவன் மூழ்காமல் இருக்கிறான் அப்படிங்கிறார். ஏன்னா உன்னுடைய தொண்டன் அனைத்தையும் கடந்தவனா இருக்கான். ஏன்னா பெருமாளினுடைய பிரீத்திக்காக தான் எல்லாத்தையும் பண்ணும் பொழுது நமக்கு இந்த கர்மாக்கள் எதுவும் அண்டுவதே கிடையாது. உன்னுடைய உகப்புக்கே அனைத்தும், கர்மானுஷ்டங்கள் அனைத்தும் பெருமாளினுடைய உகப்புக்கே. எப்போ ஒரு பக்தன் அப்படி நினைச்சு அந்த காரியத்தை பண்றானோ அவனுக்கு எந்தவித கர்மாக்களும் அவனை ஒட்டுவது இல்லை. உன்னை சரணடைவதே அனைவரின் இலக்காயிருப்பின் நீயே அனைவரையும் இகப்பர சுகங்கள் அனைத்தையும் அழித்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறாய். குருவாயூரப்பா, அடியேனுக்கும் அந்த பக்தியை கொடுத்து உன்னுடைய உகப்பிற்கான செயல்களை அடியேனும் அனுதினமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தசகத்தில் ரொம்ப அழகாக பட்டதிரில் வென்றார். ஆக நாம் இன்னைக்கு திருப்பாவையில பார்த்தது என்ன அப்படின்னா, கண்ணன் கேட்கிறான், நீங்க என்ன அடிப்படையில உங்களுக்கு அனுகிரகிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அடிப்படையிலையும் இல்லை, நீயா பெருமாளே பார்த்து அருளினாதான் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்குமே அதுதான், பெருமாளையே பார்த்து அருளினாதான் நமக்கு எந்தவித ஒரு கட்டாட்சமும் அருளும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதற்கு அப்படின்னா, நாம செய்ய வேண்டிய விஷயங்கள், பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நாம என்னைக்கும் தடம் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பட்டதிரில் எப்படி பெருமாளினுடைய உகப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி அதை அனைத்துமே பெருமாளினுடைய உகப்பை தரும், அவனை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் அனைத்து செயல்களும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மையமா வச்சுட்டு நாம வாழ வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சந்தோஷமானது பெருமாள் நமக்கு அந்த மோட்சத்தையே கொடுத்துடுறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய மைய கருத்தா இருக்கு. நாளைக்கும் திருப்பாவையினுடைய பாசுரத்தோடு நாராயணிய தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.